இயேசு உங்கள் மத்தியிலே எழுத்தின்படி மகிமையடைந்த சரீரத்தை உடையவராய் இனிமேல் மரிக்க மாட்டார், இனிமேல் மரிக்க மாட்டார். உயிர்த்தெழுதலின் முதல் கனி இயேசு. அம்மா ஐயா, உங்க வீட்டுல பணம் வந்த பிறகு ஐஸ்வர்யம் இல்ல. என் இயேசு 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க கோடீஸ்வரன் ஆவதற்கு தகுதி இல்லை. அது உங்க தாத்தா பெரிய பணக்காரன் இருக்கலாம், இன்னைக்கு நீங்க ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கலாம். இனிமேல் அந்த பேச்சு பேசாதீங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், கிரேஸ் கிரேஸ் கிரேஸ். கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை பேர் சொல்வீங்க, என் வாழ்வுக்கு உண்மையிலே நீங்க பாக்கியம், என் வாழ்வின் பாக்கியமே? சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வரிய, என் வாழ்வின் பாக்கியமே. இது சும்மா இல்ல, நீங்கள் பாக்கியசாலிகள். உங்க பேரு லதா இருக்கலாம், உங்க பேரு சுதன் இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுங்க நீ பாக்கியசாலி. இங்கிலீஷ்ல அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா யூ ஆர் பிளஸட். பாக்கியசாலி அப்படின்னா நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சங்கீதம் 119:18, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலாம். சங்கீதம் 119:18, நான் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை, அதான் சொல்லுங்க வேதத்துல, சொல்லுங்க வேதத்துல எனக்கு வேண்டிய அதிசயம் இருக்கு. இப்படி கையை எடுத்துக்கோங்க, பைபிள் எடுங்க, எல்லாம் நீ பிறகு எழுதுங்க, பைபிள் எடுங்க, பைபிள் கொண்டு வந்தவங்க சொல்லுங்க இந்த வேதத்துல எனக்கு வேண்டிய அதிசயம் இருக்கு. எங்கிட்டோ தேடக்கூடாது. சொல்லுங்க எங்கிட்டோ தேடக்கூடாது. சொல்ல மாட்டேங்கிங்களே, ஏற்கனவே மாமனாட்டை தேடிட்டு இருக்கீங்களா? உங்க வீட்டம்மா மாமனாட்டை தேடிட்டு இருக்கீங்க, பாவியா அவரே பாவம். நான் யார்கிட்ட தேடுறேன்? அவர்கிட்ட தேடுறேன். பாஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஜான் வெஸ்லி, இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் எனக்கு நிறைய அதிசயங்களை செய்யும்படி இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். கண்ணு திறந்துட்டுனா என்ன கண்ணு? சரீர கண்ணை பற்றி இங்கே எழுதலை, மனக்கண்கள். வெரி குட் வெரி குட். மனக்கண்கள், உங்கள் ஆவிக்குரிய கண்கள், வேதத்தின் சீக்ரெட்ஸ், வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய மனக்கண்களை திறக்கும்படி நீங்க இந்த முதல் நாள் முதல் செஷன்ல நீங்க பிரேயர் பண்ணுனீங்கன்னா அதிசயம் எங்கேயோ இல்ல, எங்கோ இருந்து அல்ல, இந்த வேதத்துல தான் இருக்குது, இந்த வசனத்துல தான் இருக்குது, இந்த பைபிள்ல தான் இருக்குது. இந்த வேதத்துல தான் நீங்க அறிந்தீங்கன்னா உங்களுக்குரிய மிராக்கிள் இங்கே தான் இருக்குது. வேற எங்கேயோ இல்லை பாப்பா, வேற எங்கேயோ இல்லை தம்பி, வேற எங்கேயோ இல்லை அண்ணா ஐயா, இங்கே தான் இருக்குது, பைபிள தான் இருக்குது. அப்போ நீங்க பைபிளை எடுத்து நெஞ்சில் வச்சா மட்டும் காணாது, அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் ஆண்டவரே எனக்கு சத்திய ஆவியான மூலம் புரிய வைங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது அதிசயம் தண்ணீரை போல நடக்க ஆரம்பிக்கும். சொல்லுங்க அதிசயம் தண்ணீரை போல நடக்க ஆரம்பிக்கும். அது எப்படி ஆயிரும்னா, நான் அதை நம்ம அனுபவிச்சிருக்கேன், நீங்களும் இங்கே இருக்கிற ஊழியர்கள் சிலர் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த அந்த ஃபுல் கிரேஸில் ஜேர்னி பண்ணும் பொழுது, அந்த முழுமையான கிருபையில் பயணிக்கும் பொழுது, ஐயோ வாழ்க்கையெல்லாம் இப்படி வாழணும், வாழ்க்கைனா இப்படி வாழணும் போல இருக்கும். ஆமேன். நம்ம தான் அப்படியே ஃப்ளஷில் போயிடுறோம். புரியுதா? எப்படி தான் ஃப்ளஷில் போவோம்? உங்களை யாராவது புகழ்ந்தா ரொம்ப தாழ்த்துவீங்க. 2 பேர் மட்டம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன், நீலாம் எதுக்குடி, உனக்கெல்லாம் ஊழியமாடி இப்படின்னு ஒருத்தங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளேருந்து ஒருத்தர் வருவான் பாரு, ஏ அம்மா, அது உங்களை புகழ்ந்தா ரொம்ப தாழ்த்துவீங்க, உங்களை உற்சாகப்படுத்தினா நல்லா தான் இருப்பீங்க. உங்களை யாராவது கேவலமாக பேசினா நான் என்ன குறைஞ்சவளான்னு ஆரம்பிப்பீங்க பாருங்க. வீர வசனம் உள்ளேருந்து சரக்கா வெளியே வரும். எப்பா அது நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுதான் இயேசுட்ட செத்து போன மாம்ச மனிதன். அந்த கெட்ட மாம்ச மனிதன் இயேசுவோடு கூட சிலுவையிலே மரித்து விட்டான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பழைய பாவ மனிதன் இயேசு கிறிஸ்துவோடு கூட
சிலுவையிலே செத்துட்டாங்க. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ள யார் இருக்கா? அவர் யார் தெரியுமா? ஏதோ 5000 கோடி வச்சிருக்கிறவரோ, ஏதோ இந்த தேசத்தின் தலைவரோ இல்லை, எதையும் செய்யும் ஆற்றலுடையவர். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாயிருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்படி தெய்வம் உங்களுக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, அப்படிப்பட்ட தெய்வம் எனக்குள்ள இருக்கிறார். உங்களுக்கு யாரெல்லாம் பண கஷ்டத்தோடு வந்திருக்கீங்க, இந்த ரெவலேஷன் சொல்லுங்க. பயங்கரமான ப்ராஸ்பெரிட்டி இன்னைக்கு 1ஆம் தேதியா அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியாத அளவுக்கு கடன்பட்டு வந்திருக்கிற மகனே, என்ன தெரியாத அளவுக்கு நடக்குதுன்னே தெரியாத உங்களை ஆசீர்வாதம் அப்படியே கவ்வி உங்களை முழுங்கி ஒரு வழி பண்ணி வழி பிதுங்கி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையை செழிக்க பண்ணும். அது சீக்ரெட் என்ன தெரியுமா? செழிக்க செய்கிற தெய்வம் எனக்குள்ளே இருக்கிறார். செழிப்பு எனக்குள் இருந்து வெளிப்படுகிறது. சொல்லுங்க, செழிக்க செய்கிற தெய்வம் எனக்குள் இருக்க நான் வறுமையில் வாழ்வது எப்படி? செழிக்க செய்கிற தெய்வம் எனக்குள் இருக்க நான் செழிப்பு அடையாமல் இருப்பது எப்படி? ஒரு நிமிஷம். செழிக்க செய்கிற சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு காணாது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. கேமரா எடுக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, செழிக்க செய்கிற செழிப்பின் தெய்வத்தின் அந்த ஊற்று எனக்குள் இருக்க செழிப்புக்காக நான் அலைவேனோ? செழிப்பு என் வாழ்க்கை செழிக்குது. God bless you. Hallelujah. நான் உங்கள்கிட்ட யார்ட்டையாவது காணிக்க கேட்டானா? நான் யார்ட்டையாவது பணத்தை பற்றி பேசினா? தாங்க தயவு செய்து பணம் தாங்கன்னு சொன்னா? பணம் வந்துடுச்சா? எவ்வளோன்னு பார்க்காத, பணம் வந்துச்சா மட்டும் பாரு. பணம் வந்துச்சேன்னு பாரு. பணம் வந்துச்சா? இதுதான் இந்த அபிஷேகம் எனக்கு ஒரு 6 வருஷமாக வேலை செய்ய ஆரம்பிச்சது. அது மறைமுகமாக வேலை செஞ்சுட்டே இருந்துச்சு. அது அந்தரங்கத்தில் பார்க்கவங்க போய் தான் வெளியரங்கமாக பதில் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ரொம்ப நாள் ரொம்ப மறைமுகமாக இருக்காது. அந்தரங்கத்தில் பார்க்கவங்க போய் அது அந்தரங்கமாக நடந்துகிட்டே இருந்துச்சு என் வாழ்க்கையில். பிறகு மைக் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமேன். நீ சந்தோஷமா இருக்கீங்களா? லூக்கா 24:45 சொல்லுகிறது. லூக்கா 24:45, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, எல்லாம் சொல்லுங்க, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி. அவர்னா யாருன்னா? இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய மனதை திறந்தார். இப்பொழுது சொல்லுங்க, இப்பொழுது நான், எல்லாரும் சொல்லுவீங்களா? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய மனதை இயேசு திறக்கிறார். நீங்க அப்போஸ்தலர்கள் யார் தெரியுமா? அவர்கள் கலிலேயர்கள் போட்டிருக்கு. கலிலேயர்கள்னா யார் தெரியுமா? படிக்காதவ மீனவ குடும்பம். படிக்காதவர்களை கொண்டு, கல்வி அறிவு இல்லாதவர்களை கொண்டு தான் பேதுரு 2 நிருபம் எழுதுறாரு. அவர் பண்ற பிரசங்கத்தை கேட்டுதான் 8000, ஃபர்ஸ்ட் 3000, ரெண்டாவது 5000, மொத்தம் 8000. அம்மா அண்ணா, நீங்க யாரா இருக்கலாம், இன்றைக்கு பரிசுத்த சத்திய நித்திய கிருபையின் அன்பின் தேவ ஆவியானவர் உங்களையும் என்னையும் நிரப்பும் பொழுது பரலோகத்திலிருந்து பிரிந்திருக்கும் அக்கினிமயமான நாவுகள் உங்கள் மேலே இறங்கும் பொழுது, பிரதர், உங்கள் மேல் வந்து அமரும் பொழுது உங்களுக்கு வெறும் அபிஷேகத்தை கொடுக்கிறவர் அல்ல. யோவான் ஸ்நானகன் சொன்னார், நான் உங்களுக்கு அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் அக்கினியோடு கூடிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இங்கிலீஷ்ல இருக்கிறது அப்படி டிரான்ஸ்லேட் பண்றேன், the anointing with fire. இங்க வந்து அக்கினியோடும் பரிசுத்த அப்படி எழுதிட்டாங்க. அது சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. the anointing with fire. ஆமென். சொல்லுங்க, அக்கினியோட கூடிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதனாலதான் மேல் வீட்டிலிருந்து அந்த பரலோகத்திலிருந்து இறங்கும் பொழுது பெரும் காற்றின் முழக்கம் மட்டுமல்ல,
பெருங்காற்றின் முழக்கம் மட்டுமல்ல. சொல்லுங்க 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 சொல்லுங்க. பெரும் காற்றின் முழக்கம் மட்டும் அல்ல. இந்த நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் நீங்க இன்றைக்கு விசுவாசித்தால் அந்த ஆவியானவருடைய மகிமையை காண்பீர்கள். பேதுரு எப்ப பார்த்தாலும் மகிமையை சேர்த்துக்கிடுவார். ஏன் தெரியுமா? மறுரூப மலையிலே மகிமையை கண்ணார கண்டவர். அவர் தான் சொன்னார், இறங்கவே வேண்டாம், கூடாரம் போட்டுருவோம், இங்கேயே உட்காந்துக்கலாம். க்ளோரி அப்படி இருந்துச்சு. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். என் வாழ்வு சாதாரணமாக இருக்க முடியாது. நான் ரொம்ப நல்லா இருப்பேன். சொல்லுங்க, என் வாழ்வு சாதாரணமாக இருக்க முடியாது. ரொம்ப நல்லா இருக்க போறேன். இப்ப இருக்கிறதை பார்க்கலும் பல மடங்கு கர்த்தர் என்னை இந்த வருடம் முடிவதற்குள் உயர்த்துவார். 8 என்றால் புதிய தொடக்கம். 7 ஓய்வு நாள். 6 மனிதன் உண்டாக்கப்பட்ட நாள். உண்டாக்கப்பட்ட அடுத்த நாளே ஓய்வு நாள். போடா, முத நாளே வேலை செய்யாத, ரெஸ்ட் எடு. என்ன தெய்வம்ப்பா, என்ன தெய்வம்! 6வது நாள் மனுஷனை உண்டாக்கிட்டு 7வது நாள் ரெஸ்ட் எடுன்றாரு. மீதி 5 நாளும் மனுஷனுக்கு என்னெல்லாம் வேணுமோ உண்டாக்கிட்டு 7வது நாள் காதை பிடிச்சி திருக்கி சாப்பிடு, போய் நல்லா பாரு, சுத்தி பாருன்னு சொல்லாம தூங்குடான்ட்டாரு. 6வது நாள் மனுஷனை உண்டாக்கினா. எல்லாம் சொல்லுங்க, 6வது நாள். 5 நாள், 5னா கிருபை. கிருபையா மனுஷனுக்கு என்னென்ன பண்ணணுமோ 5 நாள் உண்டாக்கினாரு. 6வது நாள் மனுஷனை உண்டாக்கினாரு. 7வது நாள் ஓய்வு போதுன்ட்டாரு. 8 அடுத்த ஒரு நாள் புதிய தொடக்கம். அதனாலதான் நீங்க 6 நாளைக்கு பிறகு வேலை பார்க்க முடியாம டயர்டாயிடுறீங்க. 6 மணி நேரத்துக்கு பிறகு டயர்டாயிருவாங்கன்னு சொல்லி தான் கவர்மெண்ட்ல 6 மணி நேரம் ஜாப் கொடுக்குறாங்க. பாருங்க, 8 hours ஜாப்ல 6 மணி நேரத்துக்கு பிறகே டயர்டாயிருவாங்க. இது மனுஷன் உண்டாக்கப்பட்டது. அதனாலதான் 6 வருஷம் விவசாய நிலத்தை பயன்படுத்திட்டு 7வது வருஷம் சும்மா போட்டீங்கன்னா உங்க நிலம் செமையா இருக்கும். இது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியருக்கு தெரியுமோ தெரியாதோ, பைபிள்ல இருக்கிற கடவுள் தான் இன்ஜினியருக்கெல்லாம் இன்ஜினியர். நீங்க இந்த விவசாய நிலம் வச்சிருக்கவங்களுக்குலாம் சொல்றேன், 6 வருஷம் நீங்க விவசாயம் பண்ணி 7வது வருஷம் சும்மா போடுங்க. பின்னாடி தக்காளி எல்லாம் போடாதீங்க. ஒரு வருஷம் தங்கச்சின்னு சொல்றேன். இல்ல, 6 வருஷம் போடணும். விட்டுறாதீங்க தங்கச்சி, விட்டுறாதீங்க. 6 வருஷம் போடுங்க. இல்ல, 6 வருஷம் பண்ணுங்க, 7வது வருஷம் சும்மா விடுங்க. 6 வருஷமும் சும்மா விட்டுறாதீங்க. 6 வருஷம் உழைங்க, 7வது வருஷம் சும்மா விடுங்க. உங்களுக்கு அந்த 6வது வருஷமே 7வது வருஷத்துக்கு சேர்த்து தந்துருவார். அடுத்தது அந்த 8வது வருஷத்துல இருந்து உங்க நிலம் சூப்பரா இருக்கும். எல்லா கனிம வளமும் அங்க உண்டாயிரும். நீங்க பைபிள்ல இருந்து தாங்க சட்ட புஸ்தகமே உலகத்துல ஏற்றப்பட்டது. லண்டன்ல போய் லா படிச்சவங்க எல்லாருமே மோசேக்கு கொடுத்த பிரமாணத்தின் அடிப்படையில தான். ஆமென். காந்தியடிகள் மத்தேயு 5:5 வச்சுதான் அகிம்சையை கண்டுபிடிக்கிறாரு. நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ, பெரிய பெரிய பிசினஸ் மேன் கற்பனை பண்ணு, உன்னுடைய கம்பெனியை கற்பனை பண்ணு, தியானம் பண்ணுன்னு சொல்றத இமேஜினேஷன் பண்ணு, பாசிட்டிவ் திங்க் பண்ணு, பாசிட்டிவாவே பேசு. மகன் சொல்லி கொடுத்தாரு பாத்தீங்களா? இல்லைன்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் வாங்க வேண்டி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமே. நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன், முதல்ல இல்லாத சொல்லாத, இருக்கிறத சொல்ல முடியாதுல, அதுக்குள்ள மணி 1 மணி ஆயிரும். கடுகு இல்ல, உளுந்து இல்ல, வெந்தயம் இருக்குது, சீரகம் இருக்குது, பெருஞ்சீரகம் இருக்கிறது, கசகசா இருக்கிறது, பட்டை இருக்கிறது. நீ எனக்கு பட்டையை போட வந்த அல்ல, சிரிச்சிருவாங்க. அப்படி ஜோக்கா மாத்திரலாம். ஏமா நீ இருக்குது இப்ப லிஸ்ட் போடு, அதுக்குள்ள நான் வாங்கிட்டு வந்துடுறேன். எவ்வளவு இருக்கு உங்க வீட்டுல? உப்பு இருக்கு, பெரிய உப்பு இருக்கு, சின்ன உப்பு இருக்கு, கல் உப்பு, பொடி உப்பு, அயோடின் உப்பு, அயோடின் இல்லாத உப்பு, வத்த பொடி, காஷ்மீர் வத்த பொடி. ஏன்னா நம்ம ஆளு காஷ்மீர் வத்த பொடி இல்லை, நான் 2 இல்லைன்னா சமைக்க மாட்டேன். ஏன்னா அந்த இயற்கை கலர், அதுவும் அரைக்கணும். இந்த கம்பெனி, கண்ணன், மன்னன், அம்மா, தாய், இது மாமி, எதுக்கு அரைக்கணும்? போய் கையை நல்லா ஆண்டவர் உடம்பு கொடுத்துருக்காருல, மிஷினில் போய் அரைச்சி. அப்போ சாப்பாட்டில் என்ன கவனமா இருக்கும். அப்போ பாசிட்டிவ் திங்கிங் பத்தி பைபிள் தான் சொல்லுது. இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளோடு போயிட்டு அவன் சொன்னபடி ஆகும். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க நடக்கிற மாதிரி நடையில. பைபிள் சாதாரணமானது இல்லை.
உங்களுக்கு ஏதாவது எந்த விஷயத்துலையும் ஞானம் வேணுமோ, எந்த விஷயத்துல புத்தி வேணுமோ, ஒரு இங்க பாருங்க, யாக்கோபு மகன் சொன்னாங்களா, அந்த யாக்கோபு 1:5 வந்து ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் அப்படி கேளுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பவுல் ஒரு படி மேல போய் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு வெளிப்பாடு உள்ள மனுஷன். பவுல் என்ன சொல்லிட்டாருன்னா, அவருக்கு வெளிப்பாடு கிடைச்சி, இயேசு என்கிற தேவ ஞானமே எனக்குள் இருக்க நான் எதுக்கு ஞானத்துக்கு குறைவுக்காக ஜெபம் பண்ணணும்? ஞானத்தின் உறைவிடம் எனக்குள் இருக்கிறத பார்க்கும்படி என் கண்ணை திறந்தவர் எபேசு சபையினுடைய கண்ணை திறக்கட்டும் ஜெபம் பண்ணு. சொல்லுங்க, இயேசுதான் எனக்கு தேவ ஞானம், எனக்கு வல்லமே இல்லை. உடனே பவுல் எழுதுறாரு, இயேசுதான் எனக்கு தேவ வல்லமை. இந்த ரெவலேஷன் ஆட்களுக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்களா? யாக்கோபுக்கும் பவுலுக்கும். உங்களுக்கு புரியுதா? அதான் சொல்றேன், செழிக்க செய்கிறவர் எனக்குள் இருக்கிறார். ஆமென், ஆமென். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறவர் எனக்குள் இருக்கிறார். என் நாமத்துல 2-3 எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் சொன்னது யாருன்னா, மகிமையின் அடைந்த சரீரத்தை உடையவரும் உயிர்த்தெழுதலின் முதலாம் கனியா இருக்கிற இயேசு. லாசரு உயிர்த்தெழுந்தான், மரித்தான். நாயின் ஒரு விதவையின் மகன் மரித்தான், உயிர்த்தான், திரும்ப மரித்தான். இயேசு மரித்தார், உயிர்த்தார், திரும்ப மரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். நான் என்ன மகிமைப்படுத்த சொல்ல? உங்க பாஸ்டர் ராஜனை மகிமைப்படுத்த சொல்ல. தேவனை மகிமைப்படுத்துங்கள். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் லிட்டரலாகி வர நான் விரும்புகிறேன். கண்ணு திறக்கப்படட்டும். எஸ், உங்களுக்குள்ள மகிமை நம்பிக்கை இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். ஆனால் 7 குத்து விளக்குகளுக்கு நடுவிலே உலாவினவர் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா வெளிப்படுத்தின விசேஷத்திலே. மத்தேயு 18:19-20 என் நாமத்தில் 2-3 எங்கே குடிக்கிறோ அங்கே நான் இருப்பேன். எழுத்தின்படி என் நாம, அவர் பவுல் எழுதுகிறார், அப்போஸ்தலருக்கு தரிசனமானார், சீடர்களுக்கு தரிசனமானார், மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார், இறுதியில் கடைசியில் அகால பாவியாகிய எனக்கும் தரிசனமானார். அந்த இயேசுவை பற்றி பேசுகிறேன். ஜீசஸ் யார்தான் விளையாட்டு கிடையாது, அவர் சர்வ வியாபி. இது எப்படி புரியும்? புரியாது. அதான், நீ அறியாத, நீ புரியாத, உனக்கு எட்டாத காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னா நீங்க உடனே இந்த இம்மைக்குரியதே தருவேன்னு நினைக்காங்க. நிச்சயமா தருவார், இம்மைக்குரியதை அதிகமாய் தருவார். அவருடைய ராஜ்யத்தை தேடுறீங்க, அவருடைய நீதியை தேடுவதுக்கீங்க, இந்த உலகத்துக்குரியது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா ஆவிக்குரிய விஷயம் என்னன்னா, உள்ளுக்குள்ள அவர் மகிமை நம்பிக்கையாகவும் தங்கியிருக்கிறார். என் நாமத்துல 20 அப்ப நீங்க சொல்லுங்களேன், ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மட்டும் ஒரே ஒரு தடவை என் பிள்ளைகளே அப்படின்ற, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட அந்த வேர்டு யூஸ் பண்ணலை. நீங்கள் பைபிளை கூர்மையாக படிக்கணும். என் பிள்ளைகளே, ஒன்லி ஒன் டைம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் சொல்லி நீங்கள் எல்லாரும் ஆராய்ச்சினீங்க. ஜீசஸ் உயிர்த்தெழுந்த பிறகு சொல்கிறாரு, என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்திற்கும். பிரதர் பேர் என்ன? பாஸ்கர். அவர் சொல், என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன். அதாவது இப்போ இவ்வளவு நாள் உங்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் தான் தெரியும். இப்போ என் தெய்வம் இயேசுடைய தேவன். இனிமே நான் உனக்காக மரித்ததுனால, நான் உனக்காக சிலுவையில் அறையப்பட்டதுனால, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டதுனால, இனிமே என் தெய்வம் உன் தெய்வம். அண்ணா சந்தோஷம் அண்ணா. அந்தோனி பதருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க அண்ணன் நீங்க தான். இல்லை, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கலிகூறுங்க தங்கச்சி, கலிகூற வியாதி. எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த, உன் ஒய்ஃபுக்கு வந்து எப்படி வியாதி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு சரீரத்தில் வியாதி இல்லைல்ல, மனவியாதி தானே இருக்கு. அப்ப மனவியாதிக்கு வந்து சரீரத்தில் வியாதிக்கு ஜெபம் பண்ணிட்டு எப்படி போகும்? மனம் சம்பந்தப்பட்ட வசனங்களை எடுக்கணும். மனம் சம்பந்தப்பட்ட வசனம் என்ன? தம் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார், தம் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாய் அடைந்தார். ஹல்லேலூயா. எருசலேமில் நிறைவேற்றப்பட போகிற பாடுகளை குறித்து அவர் வியாகுலப்பட தொடங்கினார். கெத்செமனே தோட்டத்திலே மிகுந்த வியாகுலத்தோடு
கண்ணீரோடு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார். இங்க மனநல பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்துல சுகமாக்கும்படி இயேசு ஆத்துமாவிலே இவ்வளவு வேதனைகள் பட்டார். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் மூன்றிலுமே தேவன் சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். Glory to God, glory to God, glory to God, hallelujah. எல்லாம் சொல்லுங்க, நான் அறியாதது, எனக்கு எட்டாதது கிறிஸ்து எங்க மத்தியில இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். எபேசு சபைக்கு உலாவினவர், லவோதிக்கா சபைக்கு நடுவில் உலாவினவர், ஞான கண்மலை சபை கொளத்தூர் சபையில உலாவும்படி நான் ரொம்ப வாஞ்சையோடு வந்திருக்கிறேன். ஆன்லைன்ல பார்க்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசு உங்கள் மத்தியிலே எழுத்தின்படி மகிமையடைந்த சரீரத்தை உடையவராய் இனிமேல் மரிக்க மாட்டார், இனிமேல் மரிக்க மாட்டார். உயிர்த்தெழுதலின் முதல் கனி இயேசு. இதோ ஏசாயா 43:19, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எப்போ தோன்றும் தங்கச்சி? எப்பொழுது தோன்றும்? சலித்து போயிட்டீங்களா? தோன்றவே இல்லைன்னு கர்த்தர் சொல்ல, இப்பொழுது அது தோன்றும். இப்பொழுதுன்னு யார் விசுவாசிக்கிறீங்களா? தட் இஸ் த ஃபெய்த். இப்பொழுது நம்புறவன் தான் ஃபெய்த். ஃபெய்த் மீன்ஸ் நவ. இப்பொழுது தோன்றும். அது சொல்றாரு, God bless you. இதை நீங்கள் அறியீர்களா? அதை எழுதிருக்கு பாருங்க தங்கச்சி. இதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? வாசிங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த நைட்லயும் சொன்னேன், இதை நீங்கள் அதை அறியீர்களா? நாம் வனாந்திரத்திலே இல்ல அது போதும் தங்கச்சி, ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்களா? இங்க பாருங்க, அந்த ஒரு வரி பிடிச்சுக்கோங்க. அதுதான் அந்த இது. மற்றதெல்லாம் நமக்கு தெரியும். நீங்க அதெல்லாம் அடிச்சு விட்டு நீங்க எவ்வளவு பிரசங்கம் பண்றால், வனாந்திரத்தில் வழி உண்டு பண்ணுவார், அவாந்திர வழி ஆறுகளை உண்டு பண்ணுவார், அதெல்லாம் நல்லா தெரியும். கர்த்தர்கிட்ட பார்த்து அன்போட கேட்கிறாரு, புள்ள இது அறிஞ்சிட்டியாப்பா, பாஸ்கர் இதை அறிஞ்சிட்டியாப்பா அப்படின்னு உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். எது எது எது? இப்பொழுதே தோன்றுமே உனக்கு ஒரு புதிய காரியம். அக்கா, மற்ற இடத்துல வேடிக்கை பார்க்காது, இங்க பாருங்க, உங்களுக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். சொல்லுங்க, எனக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். என்ன இவ்வளவுதானா? புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இந்த புது மாசம் 8ன்னா புதிய தொடக்கம், நியூ பிகினிங், கிருபையின் புதிய தொடக்கம். சொல்லுங்க, கிருபையின் புதிய தொடக்கம். இதை நீங்க அறியலையான்னு கேட்கிறாருங்க. எப்பா இதை நீ அறியலையா அப்படின்னு கேட்கிற. ஆமென். 2 கொரிந்தியர் 8:9 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? எப்படி இருக்கு பாருங்க, அறியாதிருக்கீங்களா? அறிந்திருக்கிறீர்களா? அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. கரெக்டா தங்கச்சி? கஷ்டமா வாசிருங்க, கஷ்டமா அந்த வரியை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் கொஞ்சம் கையை உயர்த்தி, இயேசுவே உங்க கிருபையை அறிந்திருக்கிறேன். இன்னும் 2 தடவை சொல்லுவீங்களா? இயேசு. ஏங்க இது ஒன்லி மெசேஜ் டைம் இல்ல, அப்படி பிரேயர், அனாயிண்டிங், டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிஃப்ட் ஆபரேஷன்ஸ், ப்ராஸ்பரிட்டி ஷேரிங். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே, I know your grace. I am knowing your grace. உங்க கிருபையை நான் அறிந்திருக்கிறேன். I have known your grace. உங்க கிருபையை அறிந்திருக்கிறேன். ரொம்ப டச் பண்ணுச்சு தங்கச்சி. இந்த வசனத்துல அதை விட்டுட்டு ஸ்பீடா எங்க போயிருவோம்னா தரித்திர ஆடார் நீ ஐசு அதுக்கே போயிட்டே இருந்தேன் நான். கத்த நிப்பாட்டு ஸ்பீட் ப்ரேயர்லாம் நிப்பாட்டு. நம்ம ப்ரேயர் எப்பவுமே ஸ்பீடா முடிச்சிடும்ல. ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில பேர் ஜெபம் பண்ண சொன்னா நொந்தோம் அந்த ஆளு. அது மாதிரி இந்த சில பேர் கூடி இருக்கும்போது எப்பா ஒரு ஆள் ஜெபம் பண்ண சொன்னா முடிக்க மாட்டேன். எங்க பப்ளிக்கா ஜெபம் பண்ணும்போது ஷார்ட்டா ஜெபம் பண்ணும், பர்சனலா ஜெபம் போது லாங்கா ஜெபம். நம்ம ஆள் மாத்தி
தண்ணி ஜெபத்துல ஒரு நிமிஷம். இந்த சர்ச்சில் வந்து பெண்கள் ஜெபம் பண்ண சொன்னா பாஸ்டமா பாவம், இந்த சிஸ்டர் எப்போ முடிப்பாங்க, இப்போதான் அஸ்ஸாமுக்கே போயிருக்காங்க மலைக்கு, எப்போ ஞானக்கண்மலை மலைக்கு வருவாங்க. அஸ்ஸாம், ஏ ஃபார் அஸ்ஸாம், அது பேர் வெஸ்ட் பெங்காலுக்கு வரணும். அது அவ்வளோதான். தயவுசெய்து ஜீசஸ் எங்கேயாவது பொது இடத்துல நீண்ட ஜெபம் பண்ணார்னா எனக்கு தெரிஞ்ச இந்த யோவான் 17 மட்டும்தான். மீதி எல்லாம் பவர்ஃபுல்லான இயேசு ஷார்ட் பிரேயர் தான். ஆனா தனி ஜெபத்துல ராகம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். அவர் வழக்கமாய் ஜெபிக்கிற தோட்டம் எப்படி தோட்டம் சிலதை வச்சிருந்திருக்காரு அவர் சூப்பரா. தென் கடற்கரையில் போய் அப்படி ஒதுங்கி போனாராம், கடற்கரைக்கு அப்படி தனியா போய் இந்த நேச்சுரல் பிளேஸ்லயே போய் ப்ரேயர் பண்ணியிருக்காரு ஜீசஸ். பர்சனல் ப்ரேயர், லாங் ப்ரேயர். சர்ச்சில் பாஸ்டர் ஜெபம்னு சொன்னா ஷார்ட்டா பண்ணும், இல்லை மைக்கை ஆஃப் பண்ணி விடுவோம். அதனால தான் நிறைய பெரிய பெரிய கன்வென்ஷன் தெளிவா இருக்காங்க, மைக்கை பிடிக்க விடவே மாட்டாங்க. அந்த பிரதரே மைக்கை பிடிச்சிருவாரு. இதெல்லாம் டெக்னிக் வச்சிருக்காங்க, நீங்களும் அப்படி டெக்னிக்கா இருங்க. நீங்க மைக்கை கொடுத்துட்டு ஒரு இடத்துக்கு ஆஃப் பண்ணீங்கன்னா அப்புறம் சண்டை போட்டு அது விசுவாசி வராது சபைக்கு. நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா 18 வருஷம் சபை நடத்திருக்கோம்ல, எல்லாம் தெரியும். காணிக்கப்பட்டு யாருக்கு கொடுக்க பெரிய பிரச்சனை வரும். அது ஐயா 4 ஸ்டான்ஸா பாடாதீங்கம்மா எனக்கு பிரசங்கம் பண்ணணும்னு கேட்டா அவங்க 5வது ஸ்டான்ஸாக பாடிட்டு இருப்போம். அது சரியா பட மாட்டாங்க. படிக்காங்களா, வாசிக்காங்களா, இழுக்காங்களா, கத்துறாங்களான்னு தெரியாது. ஸோ நான் என்ன சொல்றேன், நம்ம லைஃப் வந்து ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆமென், ஆமென். என்ன சொல்லுங்க, நான் கிருபையை அறிந்திருக்கிறேன். ஆமென். அது என்ன கிருபை தெரியுமா? அவர் ஐஸ்வர்யமுடையவராக இருந்தும். இந்த பிறகு நீங்க எல்லாரும் பணத்தை சாதாரணமா எடுக்காதீங்க, கிரேஸுங்க. என்ன சொல்லுங்க, பணம். நான் எப்படி இதை பார்க்குறேன் தெரியுமா? அதனால தான் வந்துக்கிட்டே இருக்கு கிரேஸ் கிரேஸ். இந்த பணம் வந்து ஒரு கிருபைங்க. நான் சொல்லலை, பவுல். கிருபையை அறிஞ்சிருக்கிறீங்களே, அவர் ஐஸ்வர்யமுடையவராய் இருந்தும் உங்களை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் சிலுவையிலே தரித்திரனானார். அவருடைய தரித்திரத்தினால நான் ஐஸ்வர்யவான் ஆயிட்டேன். என் கையில பணம் வந்த பிறகு இல்ல, அக்கௌண்ட்ல பணம் வந்த பிறகு இல்ல, நான் சொந்த வீடு வாங்கின பிறகு இல்ல, நான் ஏக்கர் கணக்கில் இடம் இல்ல. இப்ப என் ஜெபத்தை 40 நாள் ஜெபத்துல சூப்பர் ஹெக்டேர் 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 பிரேயர் பண்ணுங்க. உங்களுக்கு புரியுதா? ஹெக்டேர் கணக்கில் நிலங்கள். ஏன்னா ஏக்கரை விட பெருசு என்னது? ஹெக்டேர். விவரமா இருங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இதை தெரியாம அவன் மற்ற மதத்தில் தெளிவா இருக்கான், கும்பிட்டுதான் நேரா அடுத்த லெவலுக்கு போய் அவனுக்கு வந்துட்டு இருக்குங்க. நம்ம கிறிஸ்தவன் ஒன்று இப்படி கிருபையின் சத்தியத்திலையும் வாங்க தெரியாது, அந்த மாதிரி பக்தியா இருந்தும் வாங்க தெரியாது. ரெண்டுக்கு நடுவில் கடன் மட்டும் தான் இருக்கு. இல்லை, கர்த்தர் சொல்றாரு கிருபை ஐஸ்வர்யம், இது மகிமையின் ஐஸ்வர்யம். மகன் ஜான் வெஸ்லி அழகா எடுத்தாங்க, மகிமையின் ஐஸ்வர்யம். இதில் குளோரியரே உங்க கையில் இது வர்றதுனால கிறிஸ்துடைய ஜீவன் வெளிப்படுது. திஸ் த கிரேஸ்ன்னு சொன்னீங்கன்னா தகுதியே கிடையாது உங்களுக்கு கோடிகள் வருவதற்கு. கிருபை கிருபை. எனக்கு கோடிகள் வருவதற்கு தகுதி இல்லை. கிருபைனாலே என்ன? தகுதி இல்லாதவனுக்கு தகுதியாக்கி தகுதிப்படுத்தி கொடுப்பது தானே கிருபை. நீங்க கோடீஸ்வரன் அவருக்கு தகுதி இல்லை, தகுதிப்படுத்தினவர் தேவனே. கொலோசியர் 1வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க தங்கச்சி. அந்த எப்படி முடியுது பாருங்க. கொலோசியர் 1:12. கொலோசியர் 1:12 எனக்கு மனப்பாடமா தெரியும். ஆண்டுக்கு மகிமையா பண்ணு. நம்ம போதும், அதான் பாயிண்ட். நம்மை ஹலோ நீங்க தகுதியானால வரல, இயேசுட்ட வந்தனால உங்களை அப்பா பரிசுத்தவான்களுக்கு என்னெல்லாம் பிளெஸிங் வச்சிருக்கிறாங்களோ அத்தனை நீங்கள் சொந்தப்படுத்திக் கொள்ள. அதுதான் சுதந்திரம், உரிமை, சொத்துக்களை சொந்தப்படுத்திக் கொள்ள என்ன ஜீசஸ் தகுதியாக்கிட்டாரு. Glory to God. Say glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஐயா, கிறிஸ்தவங்க பணத்தை கேவலமா பேசுறாங்க. அது ஊழியர்கள் திமிரா பேச, நம்ம ஊழியர்கள் கிடையாது. மற்ற நிறைய பேர் ரொம்ப ஒரு மாதிரி, அது பேர் சர்ச்சுக்கு பணம் வேணும், அது பேர் ஜெனரேட்டர் வாங்க பணம் வேணும். நோ நோ, கிருபை. எனக்கு
அந்த கண்ணு திறந்தது. அதான் இதான் வேதத்துக்கு ரகசியம். 2 Corinthians 8:9 பல வருஷம் பிரசங்கம் பண்றேன். கர்த்தர் சொன்ன, நீ முதல் பாயிண்ட்டை விட்டுட்டுலாம் பிரசங்கம் பண்ணுத. கிருபைக்கு வேற வசனத்தை எடுக்க, ஐஸ்வர்யத்துக்கு இதை எடுக்க. கிருபைக்கு ஃபர்ஸ்ட் இதுல எடு. கிருபையை அறிந்திருக்கிறாயே. அம்மா ஐயா, உங்க வீட்டில் பணம் வந்த பிறகு ஐஸ்வர்யம் இல்லை. என் இயேசு 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க கோடீஸ்வரன் ஆவதற்கு தகுதி இல்லை, அது உங்க தாத்தா பெரிய பணக்காரன் இருக்கலாம், இன்னைக்கு நீங்க ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கலாம். இனிமேல் அந்த பேச்சு பேசாதீங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், கிரேஸ் கிரேஸ் கிரேஸ். கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம். உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வேலை செய்யுது. ஐஸ்வர்யத்தை கிரேஸா பாருங்க, இச்சையா பார்க்காது. பணத்தின் மேல் ஆசை வைக்காதே, பணத்தை நம்பி ஜீவியம் செய்யாதே, பண ஆசையை விட்டுவிடு. இது சொத்தை வித்துட்டு போறேன். பண ஆசையை விட்டுவிடு. ஆமென். கர்த்தரை நம்பி ஜீவி நீ. பண ஆசைதான் தீமை, ஆனா பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். சொல்லுங்க, பண ஆசைதான் தீமை, ஆனால் பணமோ, சொல்லுங்க, ஆனால் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பாடலாமா இந்த புது பாட்டு? பணத்தின் மேல் ஆசை வைக்காதே, பணத்தை நம்பி ஜீவியம் செய்யாதே. இப்படிலாம் பாட்டு உண்டான்னு நினைக்கிறீங்களா? என் ஊழியமே அதானே, இப்படிதான் பாடுவேன். இது தொடங்கினா ரொம்ப பயங்கரமா இருக்கும். பணமே ஓடிவா அப்படி பாடினா நீங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்களோ தெரியாம தான் இடையில ஸ்டான்ஸால இருந்து ஆரம்பிக்கும். பணத்தின் மேல் ஆசை வைக்காதே, பணத்தை நம்பி ஜீவியம் செய்யாதே, வார்த்தை நம்பி ஜீவி நீ. சொல்லுங்க, வார்த்தை நம்பி. சொல்லுங்க, வார்த்தை நம்பி ஜீவி நீ. பண ஆசையை விட்டு விடு, திறவா கதவுகள் திறப்பதை காண்பாயே. சொல்லுங்க, திறவா கதவுகள் திறப்பதை காண்பாயே. சொல்லுங்க, பணமே ஓடிவா, பணமே இன்றே வா, வியாதி உன்னை விட்டு ஓடி போ. உன்னை பார்த்து, உன்னை பார்த்து பேசுகிறேன், வார்த்தை நம்பி பேசுகிறேன், சொன்னபடியே நடக்கும் என்றாரே. உன்னை பார்த்து பேசுகிறேன், வார்த்தை நம்பி பேசுகிறேன், சொன்னபடியே நடக்கும் என்றாரே. அடுத்து சூப்பர் ஸ்டாண்ட். நல்ல காலம் பிறக்கும் என்றாரே, நல்ல நாட்கள் காண்பாய் என்றாரே. சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல காலம் பிறக்கும் என்றார், நல்ல நாட்கள் காண்பாய் என்றாரே. பரலோக வல்லமை பெற்றீடு, வார்த்தை இன்றே கற்றீடு. சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக வல்லமை பெற்றீடு, வார்த்தை இன்றே கற்றீடு, உன்னத மலையில் ஜீவிக்கும் ஜீவியமே, உன்னத மலையில் ஜீவிக்கும் ஜீவியமே. என்ன அழகான அந்த வார்த்தை பார்த்தீங்களா? வார்த்தை நம்பி, சரியா, வார்த்தை இன்றே கற்றீடு, பரலோக மகிமை பெற்றீடு. ஆமென். கர்த்தருடைய நல்வார்த்தையை ஒருத்தங்க மேல பேசுறது தான் ஆசீர்வாதம். ஆமென். சாபத்தை பேசுனீங்கன்னா சாபம், தீய வார்த்தையை பேசுனீங்கன்னா சாபம், கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா சாபம், விளங்கவே மாட்டான்னு பேசுனீங்கன்னா சாபம். ஒருத்தங்களை பார்த்து மனசார நல்ல வார்த்தையா பேசுறீங்க, அப்ப இருக்கிறதுலே நல்ல வார்த்தை இங்க தானே ஐயா இருக்கு. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நல்ல நாட்கள் பிறக்கும் என்றாரே, நல்ல நாட்கள் காண்பாய் என்றாரே, நல்ல காலம் பிறக்கும் என்றாரே, நல்ல நாட்கள் காண்பாய் என்றாரே. பரலோக வல்லமை பெற்றீடு, வார்த்தை இன்றே கற்றீடு, உன்னத மலையில் ஜீவிக்கும் ஜீவியமே, உன்னத மலை ஜீவிக்கும் ஜீவியமே. பணமே ஓடிவா. இப்போ ஏன் இப்படி பணம் காணிக்கை எடுக்காமலே ஓடி வருதுன்னு ஒரு சீக்ரெட் தெரிஞ்சிருச்சா? என்ன தங்கச்சி, பண ஆசை இல்லை பாப்பா, பணத்தின் மேல இச்சை இல்லை. ஆண்டவர் சொன்னார்,
அந்த நிறைய பணத்தை அதில் போடு, நான் சொல்றது மட்டும் பைக்கில் வை. அப்படி அந்த ஆண்டோடைய அந்த வழிநடத்தல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இச்சையே கிடையாது. வரைக்கும் போட்டிருக்கு 500 தாள்லாம் உள்ள. அந்த எவ்வளோ கோடி வந்தாலும் அந்த இச்சையே வராது. ஏன்னா பணத்தை நம்பி ஜீவியம் பண்ணலை, வார்த்தையை நம்பி ஜீவியம். எனக்கு அப்பா பணம் தந்தும் ஆசீர்வதிப்பா, பொருள் தந்தும் ஆசீர்வதிப்பா, பணமும் பொருளும் இல்லாம பிரசனம் தந்து ஆசீர்வதிப்பா. இந்த ஒரு வசனத்தை சொல்லிட்டே இருக்காங்களா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, சொன்னா நீங்க தொடங்கினா முடிக்கீங்களா? அது என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? என்ன அர்த்தம்னா, சொல்லுங்கக்கா வார்த்தை, ஏன் சும்மா சொல்லுங்க, வைக்கலாம் படாதீங்க. வெரி குட் அக்கா, வெரி குட். அதாவது அது என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்தையும் வார்த்தையினால தானே உண்டாக்கினாரு. அதனாலதான் வார்த்தையினால பிழைக்கிங்க. வெளிப்பாடு புரிஞ்சுட்டா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் எதனால உண்டாக்குனாரு? மனுஷனை மட்டும்தான் கரத்தின் கிரியை. கரெக்டா? அவருடைய கரத்தின் கிரியை நம்ம மட்டும்தான். எல்லாத்தையும் எதுல உண்டாக்குனாரு? அப்போ வார்த்தையில பிழைக்கிங்கன்னா என்னன்னு தெரியுதா? சிருஷ்டிப்பின் வல்லமையில பிழைக்கிறீங்க. சிருஷ்டிகரின் குளோரியில, மகிமையில பிழைப்பீங்க. சிருஷ்டிப்பின் தன்மையில பிழைப்பீங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. பாஸ்டர், இந்த சபை எந்த சபையிலும், என் சபையை தவிர, நான் சபை நடத்துறேன், அந்த சபையை தவிர இந்த பாட்டை முழுசா எங்கேயுமே பாடினதில்லை. நம்ம சபையில் தான் ஃபர்ஸ்ட் அதர் சர்ச்சில் பாடுறேன். உங்க பாக்கியவான். நான் இதை டைப் பண்ண நேரம் ஃபோட்டோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கே அனுப்பிட்டேன். அதனால தான் அந்த புஸ்தகம் கொண்டு வரும்போது எடுத்து வைக்க நேரம் இருக்காது, அதனால எடுத்து வைக்கல. நீ கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நல்ல காலம் பிறக்கும், நல்ல நாட்கள் நீ காண்பாய், நீ பரலோக வல்லமை பெற்றுதான் இந்த 3 நாள் செல்வாய், வார்த்தையை இன்றே கற்றிடுவாய், உன்னத மலையில நீ ஜீவிக்கிற ஜீவியத்திற்கு வருவாய். உன்னதமான ஒரு வாழ்க்கை, உன்னதமான ஒரு வாழ்க்கை. ஆமென். அடுத்ததான், பணத்தின் மேல் ஆசை வைக்காதே, பணத்தை நம்பி ஜீவியம் செய்யாதே. பாடுங்க பார்க்கலாம். பணத்தின் மேல் ஆசை வைக்காதே, பணத்தை நம்பி ஜீவியம் செய்யாதே, வார்த்தை நம்பி ஜீவினி, பண ஆசை விட்டு விடு, திறவா கதவுகள் திறப்பதை காண்பாயே. வார்த்தை நம்பி ஜீவினி, பண ஆசை விட்டு விடு, திறவா கதவுகள் திறப்பதை காண்பாயே. பணமே ஓடிவாய், பணமே இன்றே வா, வியாதி என்னை விட்டு ஓடி போ, உன்னை பார்த்து பேசுகிறேன், வார்த்தை நம்பி பேசுகிறேன், சொன்னபடியே நடக்கும் என்றாரே. உன்னை பார்த்து பேசுகிறேன், வார்த்தை நம்பி பேசுகிறேன், சொன்னபடியே நடக்கும் என்றார். அடுத்தது ஸ்டான்சா தூள். கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாயே, கர்த்தரின் வார்த்தை சொல்வது இதுதானே. அண்ணா, கர்த்தரின் என்ன வார்த்தை புரிஞ்சிட்டா? கடன் வாங்காம கடன் கொடுப்பாயே, கர்த்தரின் வார்த்தை சொல்வது இதுதானே. மென்மேலும் ஆசீர்வாதம் உன்மேல் பெருக பண்ணிடுவே, மென்மேலும் ஆசீர்வாதம் உன்மேல் பெருக பெருவிடுவே, இவ்விதமா ஜீவித்திடுவாய் நீ, இவ்விதமா ஜீவித்திடுவாய் நீ. இது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல ஐயா? இந்த கேம்புடைய முதல் செஷன்ல உங்களுக்கு ஆண்டவர் பிரேயர், பவர்ஃபுல்லான ஒரு பிரேயரை தந்துட்டு இருக்க அந்த பாட்டு மூலம். இங்க இருக்கிற கடன்கள் எல்லாம், கடன் காட்சி எல்லாம், கடன் வாங்குறவனா அல்ல, கடன் கொடுக்கிறவனா வைப்பேன்னு சொல்லிக்கிறாரு. ஹல்லேலூயா. அது ரொம்ப சூப்பரா இருக்கு. பாடலாமா? இது சூப்பர்னா எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இங்க லைஃப் மாற்றக்கூடிய ஸ்டான்ஸா பாட போறோம். கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாயே, கர்த்தரின் வார்த்தை சொல்வது இதுதானே. கடன் வாங்காம கடன் கொடுப்பாயே,
கர்த்தரின் வார்த்தை சொல்வது இதுதானே, மென்மேல் ஆசீர்வாத் உன்மேல் பெருக பண்ணி. பாஸ்டர் ராஜன் பாஸ்டர் அம்மா வாங்கிக்கோங்க, பாஸ்டருடைய மாமனார் வாங்கிக்கோங்க, இருக்கிற எல்லா ஐயாமாரும் வாங்கிக்கோங்க. பாப்பா, உங்க அப்பாவை நினைச்சு அழுறீங்களே, உங்க அம்மாவை நினைச்சு வேதனைப்படுறீங்களே, மஞ்ச கயிறோட உங்க அம்மா திரியுறாங்களே, கவரிங் நகையோட திரியுறாங்களே, வேதனைப்படுகிற ஒவ்வொரு சகோதரிகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, மென்மேலும் ஆசீர்வாதம் உன்மேல் பெருக பண்ணிடுவே, இவ்விதமாய் ஜீவித்திடுவாய் நீ, இவ்விதமாய் ஜீவித்திடுவாய் நீ. பணமே ஓடிவா, பணமே இன்றே வா, வியாதி ஓடிப்போ, உன்னை பார்த்து பேசுகிறேன், வார்த்தையை நம்பி பேசுகிறேன். என்ன நம்பி இல்ல, உங்களை நம்பி இல்ல, வார்த்தையை நம்பி. சொன்னபடியே நடக்கும் என்றாரே, சொன்னபடியே நடக்கும் என்றாரே. அடுத்தது என்ன வேறு சொல்லலாம், சூப்பரோ சூப்பரான ஸ்டான்ஸா வருது. ஆசீர்வாத மலையை பார்ப்பாய் நீ, கையின் கிரியை பெருகச் செய்வாரே, ஆசீர்வாத மலையை பார்ப்பாய் நீ, கையின் கிரியை பெருகச் செய்வாரே, போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம், போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம். கர்த்தரின் வாக்கு உன்னில் நிறைவேறுதே, கர்த்தரின் வாக்கு உன்னில் நிறைவேறுதே, கர்த்தரின் வாக்கு உன்னில் நிறைவேறுதே, கர்த்தரின் வாக்கு. இருங்க இருங்க, கர்த்தரின் வாக்கு உன்னில், இப்படி வச்சுக்கோங்க, கர்த்தரின் வாக்கு உன்னில் நிறைவேறுதே, இவ்விதமாய் ஜீவித்திடுவாய் நீ, திறவா கதவுகள் திறப்பதை காண்பாயே, திறவா கதவுகள் திறப்பதை காண்பாயே. மகளே, உன்னத மலையில் ஜீவிக்கும் ஜீவியமே, எல்லாரும் எழுப்பி நின்று, உன்னத மலையில் ஜீவிக்கும் ஜீவியமே, பணமே ஓடிவா, பணமே இன்றே வா, வியாதி உன்னை விட்டு ஓடிப்போ, இயேசுவை நம்பி பேசுகிறே, வார்த்தையை நம்பி பேசுகிறே, சொன்னபடியே நடக்கும் மகளே, சொன்னபடியே நடக்கும் என்றாரே. பணமே ஓடி, ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. வியாதியின் வலிமை இழந்து போகும், குடும்பத்திலே வருகிற பொல்லாத போராட்டங்கள் மாறுகிறது. வார்த்தையை நம்பி நிர்மலா, சிஸ்டர் நிர்மலா, கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய காரியம் உங்க வீட்டில் விளங்கும். கர்த்தரின் நன்மையை காண்பாய், கர்த்தரின் நன்மையை காண்பாய். போயிட்டு வாங்க. ஷாதாரி ஃப்ரியான் தனமா, மனசார உங்களை ஆசீர்வதி. உங்களுடைய வல்ல போயிட்டு வாங்க சிஸ்டர் நிர்மலா. ஓ கர்த்தரின் வல்லமை, கர்த்தரின் வல்லமை, கர்த்தரின் வல்லமை. ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா போயிட்டு வாங்க எல்லாரும். இந்த முதல் செஷன் முடிகிற இந்த நேரத்தை எவ்வளவு சூடுல ஆரம்பிச்சது, கிளைமேட் எப்படி கத்தது, நம்ம உட்காந்து ஜெபம் என்னப்பா ரொம்ப சுடுது தாங்க முடியல. நீங்க ஆசீர்வாத மலையை பார்ப்பீங்க, உன்னத ஜீவியத்தை ஜீவியம் பண்ணுவீங்க. கேவலமா அற்பமா உங்களை யாரும் பேசட்டும், உங்க சூழ்நிலை. ஐயா நீங்க சில பேர் சொல்றீங்க, ஆவியில கேட்கிறேன், அவங்க சொல்றது இல்லையா, நானே அப்படிதான் எனக்கு தெரியும். கர்த்தர் சொல்றாரு, அது தெரிஞ்சுதானமா உன்னை அழைச்சி என் மகன் பரிசுத்த ரத்தத்தை உனக்காக தானே சிந்தினான். கர்த்தர் சொன்ன, நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது, என் ரத்தத்தை சொல்லாம இந்த செஷனை முடிக்காத. என் ரத்தம், இயேசுடைய ரத்தம், விலையேற பெற்ற இயேசு சிந்திய ரத்தம், சாத்தான் நடுங்கிற ரத்தம், வியாதியின் வலிமை இழந்து போகிற இயேசுடைய ரத்தம். இது பாருங்க, எனக்கு அப்படியே உங்க உடம்புல ஒரு குளிர்ச்சி, தாகமே எடுக்காது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்துல நடக்குது. இயேசுவின் நாமத்தில். The shed blood of Jesus
சிந்தப்பட்ட இயேசுடைய ரத்தம். சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தையை. சிந்தப்பட்ட இயேசுவினுடைய ரத்தம். சிந்தப்பட்ட, எனக்காக சிந்தப்பட்ட. அந்த வேர்டை சேர்த்தீங்கன்னா பவர் ஜாஸ்தி. சிந்தப்பட்ட இயேசுடைய ரத்தம் எங்களை கழுவினது மட்டுமல்ல, பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நிறுத்தியிருக்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றும்படி அவர் சிந்திய ரத்தம். இயேசுடைய ரத்தத்தை உயர்த்துவோம். இந்த செஷன் குளோரியா முடியுது. அவசர கதியில முடியல. குளோரி, காட்ஸ் குளோரி. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எந்த பாவத்தின் வல்லமையா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை யார் குற்றப்படுத்துகிறார்? அதுக்கு உன்னை நியாயப்படுத்தாத. சொல்லு, நீ சொல்றதை விட நான் மோசமானவள் தான், நீ சொல்றதை விட நான் மோசமானவன், ஆனால் இயேசுடைய ரத்தம் அதற்கு தீர்வு. Glory to Jesus. இயேசுடைய ரத்தம் அதற்கு தீர்வாய் இருக்கிறது. உங்க பிரச்சனைக்கு இயேசுடைய ரத்தம் பதிலா இருக்கிறது. யா பவுல் சொல்லுகிறார், ரோமர் 8, உங்களை குற்றப்படுத்துகிறவன் யார்? கர்த்தரே நீதிமானாகிய நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். பாவியாகிய நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். உங்களை யார் குற்றப்படுத்த முடியும்? தேவனே அவனை நீதிமானாக்குகிறவர். சொல்லுங்க, இயேசு சிந்திய ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் தைரியத்துல இல்ல, இயேசு சிந்திய ரத்தத்தினால. ஆமென். என் வீட்டின் நிலைக்காலிலே பூசப்படுகிறது. எங்க வாகனங்கள் மேலே இயேசுடைய ரத்தம் பூசப்படுகிறது. என் மேலேயும் என் பிள்ளைகள் மேலேயும் என் வாழ்க்கை துணை மேலேயும் இயேசுடைய ரத்தம் பூசப்படுகிறது. இது ரொம்ப சொல்லணும். என் மேலையும் என் வாழ்க்கை துணை மேலையும் என் பிள்ளைங்க மேலையும் என் தலைமுறையின் மேலையும் இயேசுடைய ரத்தம் பூசப்படுகிறது. இது பாதுகாப்பின் ஜெபம். இது பேரு the prayer for your protection. இதுதான் உங்க பிள்ளையை பாதுகாக்குது. இதான் என் பிள்ளைகளை, நம்ம பிள்ளைங்க எங்க படிச்சாலும் சரி, the blood is covered them. Thank you Jesus. சொல்லுங்க, இயேசுவே உங்க ரத்தம் என்னை மூடி இருக்கு. ஆமென். பிசாசு நடுநடுங்கி இந்த ஸ்மெல்லுக்காக ஓடியே போறான். அவனுக்கு இயேசுடைய ரத்த வாடை ஆகாது, உங்க ரத்த வாடை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க அப்படியே உன்னை வெட்டி ஒரு ரத்தத்தை குடிக்கணும்னு விரும்புறான். எப்படி பிசாசு? புரியுதா? எவ்வளவு கொடுமைக்காரன், எவ்வளவு கொடுமைக்காரன். அதான் இயேசு சொன்னார், அவன் ஜீவனை கொடுக்கலாம் வரல. பிசாசு எப்படிப்பட்டவன்? அவன் திருடன், அவன் கொல்ல வர்றான், உன்னை அழிக்க வர்றான், கொல்ல வரான். புள்ள உங்களை கொல்றதுக்கு வரான். ஆனா இயேசுவோ தன்னையே கொலை செய்ய ஒப்பு கொடுத்தா. நான் சொல்ற சத்தியம் ரொம்ப முக்கியமான சத்தியம் சகோதரி. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க ஐயா. அதாவது உங்க ரத்த வாட பிசாசுக்கு பிடிக்கும், ஆனா உங்களை சுத்தி கவரா இருக்கிற இயேசுடைய ரத்த வாட ட்ரம்பிளிங், he is trembling, devil is trembling. பிதாவே, பூமி எங்கும் உலாவுகிற உம்முடைய கண்கள் ஞான கண்மலை சபை மேல நிறுத்தி பார்த்து, என்னை உணர்வுள்ள இருதயத்தோடு இங்க ஒரு கூட்டம் என்னை தேடிட்டு இருக்கு, அவங்கள பிளஸ் பண்ண இங்க வந்திருக்கிறீங்க. அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவங்க எல்லார் மேலும் பெருகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. God bless you.